ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளான தக்காளி சாதம். தக்காளியை வதக்கவோ வெங்காயமோ வதக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிம்பிளாக செய்யலாம். வாங்க பார்ப்போமா? வாங்க தேவையான பொருள் பார்ப்போம். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 4, தக்காளி ஒரு 5 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா, சோம்பு கொஞ்சம், கல்பாசி, பட்டை தூள் எடுத்துருக்கேங்க. முழுசாக போடாமல் தூள் மட்டும் போட போதும். கிராம்பு ஒரு 3 கிராம்பு, அன்னாசி பூ. இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு தாளிக்க வேண்டாங்க. தாளிக்காமல் வதக்காமல் ஈஸியாக செய்யலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கணும் தாராளமாக. ஊற்றிட்டு இந்த தாளிக்கக்கூடிய பொருளெல்லாம் எண்ணெயில் போட்டுங்க. எண்ணெயில் போட்டு அப்புறம் வெங்காயம் எல்லாமே ஒன்றா போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு தக்காளி எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு தேவையானது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, உப்பு 1 ஸ்பூன், உப்பு, இதெல்லாம் நல்லா கையிலேயே நல்லா மடிச்சுட்டுருக்கோங்க. கையிலேயே தாளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கையிலேயே நல்லா மடித்து நல்லா தக்காளி எல்லாம் மசியணுங்க. மடிச்சுட்டு அப்புறமா ஊற வச்சுருக்கேங்க. அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்புறமா போடுவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கையிலேயே நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. மடிச்சாச்சுங்க. நல்லா இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஊற வச்ச அரிசியை போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். 1.5 கப்பு அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் இருக்கிறதுனால அது நல்லா வேகணும்ல, இதுக்காண்டி 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஓகேங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து டேரெக்டாக குக்கரில் போட்டு டேரெக்டாக குக்கர்லேயே போட்டுடலாங்க. ஒன்றும் வதக்க வேண்டியது இல்லைங்க. எதுவுமே ஈஸியான முறைங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாங்க. 4 டம்ளர் தண்ணிக்கு தண்ணி ஊற்றணுங்க. நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு விசில் ஒரு 4-5 விசில் வரட்டும். உங்களுக்கு கொஞ்சம் விதையாக வேணும்னா ஒரு 3 விசில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொலகலன்னு வேணும் அப்படின்னா 2-3 விசில் கூட விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நல்ல விசில் வரட்டும். 4 விசில் இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? வச்சுட்டு வாங்க, தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா வெந்துருச்சுங்க. தக்காளி சாதம் நல்லா வெந்திருக்கு. ஓகேங்களா? தக்காளி சாதத்துக்கு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா இருக்குங்க. வச்சு சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட வாங்க. ஓகேங்க. பாய்.